ரூல்ஸ் ஃபார் நேமிங் அண்ட் ஐடென்டிஃபையர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஐடென்டிஃபையர்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ ஏ ஈக்குவல் டு 5ன்னு ஒரு இருக்குதுன்னு வைங்களேன். இந்த 5ன்றதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன், ஏன்ற ஒரு இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறேன். இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 22ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 22ன்ற வேல்யூ என்னது, அது என்ன நமக்கு தெரியாதுல்ல. இப்போ அதை நான் ஏஜ்ன்னு சொன்னா ஓ இதுதான் ஏஜ் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ உங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்களா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இதுக்கு பண்ணலாம்ப்பா. ஸோ வேரியபிள்ஸ்க்கு பண்ணலாம், மெத்தட்ஸ்க்கு பண்ணலாம், கிளாஸ்க்கு பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு மெத்தட்ஸ்னா என்ன, ஒரு அடிஷன் மெத்தட் எடுத்துக்கோங்களேன். ஸோ நம்ம மெத்தட்க்கு பேர் வைக்கணும்ல, ஸோ ஆட்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கால் பண்ணும்போது என்ன பண்றோம், ஆடை தான் நம்ம வந்து கால் பண்றோம். ஓகேவா. ஸோ அதோட பேர் சொல்லி தான் நம்ம வந்து கால் பண்றோம். ஸோ அந்த பேர் வைக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, ஸோ நம்ம ஐடென்டிஃபைட ரூல்ஸ் நம்ம பார்க்கணும்ல, அது 3த்துக்குமே பொருந்தும். ஸோ இட் வில், ஸோ 3த்துக்குமே பொருந்தும்ப்பா, 3த்துக்கும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் அடிப்படை ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீபோர்டில் என்ன இருக்குது, A to Z இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா கேபிட்டல் A to கேபிட்டல் Z அண்ட் ஸ்மால் a to ஸ்மால் z அது வந்து அலௌடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 0 to 9 நம்பர்ஸ் வந்து அலௌடு, பட் நாட் as ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ அது ஃபர்ஸ்ட் கேரக்டரா இருக்கக்கூடாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ இப்போ நல்லா பாருங்க, என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல மார்க். ஸோ நான் மார்க் 1ன்னு நான் வந்து நேம் வச்சுக்கலாம், ஆனா 1 மார்க்குன்னு நான் வந்து நேம் வைக்கக்கூடாது, வேரியபிள் நேம். ஓகேவா. ஸோ மார்க் 1 இஸ் அலௌடு, ஏன்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வருது. இன்பிட்வீன்ல கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ M1ARK சும்மா இது கூட வரலாம், இது பிரச்சனை கிடையாது. ஆனா 1 மார்க்குன்னு வரக்கூடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல் தான். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஜாவா கீவேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கீவேர்ட்ஸ் வரக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாவாவில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, ஸோ பப்ளிக்ன்றது ஒரு கீவேர்டு, ஸோ இன்ட்ன்றது ஒரு கீவேர்டு, ஃபைனல்ன்றது ஒரு கீவேர்டு. ஸோ இப்படி அநேக கீவேர்டு இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. ஸோ 4வது திங் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நாட் அலௌட். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நாட் அலௌட் எக்ஸப்ட் என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் வந்துக்கலாம்னா அண்டர்ஸ்கோர் அண்ட் டாலர். ஸோ டாலர் வந்து ஜாவால அண்டர்ஸ்கோர் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அண்டர்ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லுமே உங்களுக்கு வந்து அலௌடு. ஸோ சி லாங்குவேஜ்ல கூட அலௌடு, பட் ஜாவால டாலர் சிம்பிளும் உங்களுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் நேமிங் அண்ட் ஐடென்டிஃபையர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3த்துக்குமே பொருந்தும், வேரியபிள்ஸ்க்கும் பொருந்தும், மெத்தட்ஸ்க்கும் பொருந்தும், கிளாஸ்க்கும் பொருந்தும். ஓகேவா. யா தென் இப்போ நம்ம வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ மெத்தட்க்கு பேர் இப்படி தான் வைக்கணும், உங்களுக்கு எரர்லாம் வராது, பட் நேமிங் கன்வென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா system.out.println எழுதுறீங்களா. ஸோ எஸ் ஏன் கேபிட்டல் எழுதுறோம், வை பிகாஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ், அதனால தான் நம்ம எஸ் வந்து கேபிட்டல் எழுதுறோம். ஸோ நான் கிளாஸ் பற்றி பேசுனா நான் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் பற்றி பேசி முடிச்சிடுறேன். ஓகேவா. ஸோ கிளாஸோட ரூல் என்னன்னா எவ்ரி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் வேர்ட் மஸ்ட் பி அப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸ்னா கேபிட்டல் லெட்டர்ப்பா. ஸோ இது நம்ம எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா இது வந்து டைட்டில் கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டைட்டில் கேஸ்னா எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் எழுதுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டார் டெமோ. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வீடியோலாம் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபைல் நேம் நீங்கள் வந்து வைக்கிறீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டார் போட்டு சி பார்த்தீங்கன்னா கேபிட்டல், ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர், இந்த கன்ஸ்ட்ரக்டார்ன்றது ஒரு வேர்டு, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ டெமோ. ஓகேவா, புரியுதுங்களா. நெக்ஸ்ட் வேற என்ன வைக்கலாம்னா ஜாவா டுட்டோரியல். ஸோ ஜே கேபிட்டல் டி கேபிட்டல். ஓகேவா. ஸோ சிங்கிள் லெட்டர் தான் இருக்குன்னா இப்படி எஸ் கேபிட்டல். ஓகேவா. இது வந்து உங்களுடைய கிளாஸ். அஃப்கோர்ஸ் இது கம்பல்ஷன்லாம் கிடையாது, இதனாலலாம் உங்களுக்கு வந்து எரர் வராது, பட் இது பார்த்தோன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே இப்படி இருக்குது, இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் சொல்லிட்டு. இப்போ நம்ம மெத்தட்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ மெத்தட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங் ரூல் இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா கேமல் கேசிங். ஸோ கேமல் கேசிங்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால், ஸோ ரிமைனிங்
வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டர்ன்றதை விட ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ நீங்கள் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? அது மட்டும் பார்த்தீங்கன்னா லோயர் கேஸ். ஸோ ரிமைனிங் வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கெட் மார்க்ஸ். ஸோ ஜி பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால்ல போறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் கெட் மார்க்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒன்று வச்சுக்கலாம். கெட் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ மெத்தட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பிராக்கெட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல இருக்கா? ஸோ ரிமைனிங் வேர்டு எல்லாம் கேபிட்டல்ல இருக்குது. இங்கேயும் பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கதே ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குன்னா அது ஸ்மால் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்பல்ஷன் கிடையாது. பட் இந்த ரூல்ஸ் ஃபார் நேமிங் அண்ட் ஐடென்டிஃபையர், ஸோ இது பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாவா ப்ரோக்ராமில் உங்களுக்கு வந்து எரர். ஓகேவா? output methods அதாவது system.out.println and system.out.print and system.out.printf இந்த மூணுத்துக்குமான டிஃபரன்ஸ் எப்போ நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு system.out.printlnக்கும் system.out.printக்கும் நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து கற்றுத்தரேன். இப்போ இந்த கமெண்ட்டில் கொடுத்துருக்கதை நான் வந்து எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஹலோ பல ஹாய்ன்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். செகண்ட் இதில் சம் வெல்கம்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு நான் ரன் பட்டன் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாயும் வருது, வெல்கமும் வருது. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன். ஹாய் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகுது, வெல்கம் வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகுது. இதுவே நான் இங்கே பிரிண்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு ஹாய் வெல்கம்ன்றது ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் பிரிண்ட் எல்என்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த ஹாய்ன்றது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகிடுது. அதுக்கடுத்து இங்கே நம்ம எல்என் கொடுத்துருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு ஓடி வந்துடுது என்னுடைய கன்சோல். இப்போ பாருங்கள், எனக்கு ஹாய்னு ஒரு இது இருக்குது, இங்கே எல்என் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலாக நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு வெல்கம்னு வந்துருச்சு. இப்போ இதுவே நீங்கள் ஆஸ் இட் இஸ் நீங்கள் பிரிண்ட்னே வச்சுட்டு இருங்களேன், வச்சிங்கன்னா உங்களுக்கு சேம் லைனில் வரும். நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் எக்லிப்ஸில் யூஸ் பண்ணும்போது SYSO கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் எல்என் தான் வரும். ஸோ நீங்கள் பிரிண்ட் எல்என்னே யூஸ் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த பிரிண்ட் எஃப்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுது அதை நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் டைமிங் இதை நான் பிரிண்ட் எல்என் நான் மாற்றுறேன். ஓகே, இப்போ இந்த பிரிண்ட் எஃப் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ சி லாங்குவேஜில் நம்ம பிரிண்ட் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதே இதை இங்கே அப்படியே அட்டை அடிச்சிட்டாங்கன்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இப்போ நான் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் இன்டிஜர் டைப்பில். int a = 5. இன்னொரு வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். திஸ் டைம் நாட் int, திஸ் டைம் வந்து சம் டபுள். ஸோ டபுள் d = சம் 5.5. ரெண்டு இது நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த பிரிண்ட் எஃப் நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த கமெண்ட்டில் இருக்கிறத நான் எடுத்து விட்டுறேன். ஸோ நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்து டைப் ஸ்பெசிஃபையர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது அதை கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இன்டீஜர்னா நம்ம வந்து %d யூஸ் பண்ணுவோம். ஸோ டபுள்னா நம்ம வந்து %f யூஸ் பண்ணுவோம். டபுள் ஆர் ஃப்ளோட் ரெண்டுத்துக்குமே நம்ம %f தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன வேல்யூ நம்ம வந்து இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 பிரிண்ட் பண்ண போகிறோம்னு வைங்களா, அதோட டைப் என்ன இன்டீஜர். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? %d யூஸ் பண்ணணும். அந்த இதை நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். %d கொடுத்தாச்சா, அடுத்து அந்த இதை வந்து %d ரெஃபர் பண்ணுது அதை கமா கொடுத்து எந்த இதில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் ஏன்றதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஏயோட வேல்யூவை இந்த %d ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அதனால தான் இந்த டைப் ஸ்பெசிஃபையர்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏ என்ன இருக்குதோ அந்த வேல்யூ இந்த %d ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஸோ ஹாய்னு வந்துருச்சு, வெல்கம்னு வந்துருச்சு, 5 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் வரனா நீங்கள் இங்கே பிரிண்ட் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ரன் பண்ணி காட்டும் போது எனக்கு ஹாய் வெல்கம் அண்ட் 5 வந்துருச்சு.